என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஓட்டம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 4 வரை. ஓட்டம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. நம் வாழ்க்கையை ஓர் ஓட்டப்பந்தயத்துடன் ஒப்பிட்டிருப்பது மிக அழகாகவும் பொருத்தமாகவும் இருக்கிறது. பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. வசனம் 1. பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் பாரமாயிருக்கும் அலங்காரமான ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிய மாட்டார்கள். அவை ஓட்டத்தின் வேகத்தை குறைக்கும். நம் வாழ்க்கை ஓட்டத்தின் பொழுதுபோக்குகளோ ஆடம்பரங்களோ நம் ஆன்மீக வளர்ச்சி வேகத்தை குறைத்து தடுக்குமானால் அவற்றை அகற்றிவிட வேண்டும். ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் அவ்வாறு தடுப்பது எது என்பதை அவரவரே அறிய முடியும். பாவத்தையும் தள்ளிவிட்டு. வசனம் 1. பாரத்தை தள்ளிவிடுகிறோமோ இல்லையோ, பாவத்தை நிச்சயமாய் தள்ளிவிட வேண்டும். பாவம் நம்மை திசை திருப்பிவிடும். பாவ மூட்டைகளோடு ஓடுகிறவர்கள் நரகத்தை நோக்கியே ஓடுவார்கள். மோட்ச பிரயாணம் என்ற ஜான் பனியனின் நூலில் கிறிஸ்தியான் பாவ மூட்டையை முதுகில் சுமந்தவனாய் நடக்க இயலாது தத்தளிப்பதை அட்டைப்படத்திலேயே காட்டியிருப்பார்கள். இயேசுவை நோக்கி. வசனம் 1. ஓட்டத்தின் முதலும் முடிவும் இயேசுவே. இயேசுவின் மீது நம் விசுவாசத்தை வைத்தே நம் இரட்சண்ய வாழ்வினை தொடங்குவோம். விசுவாசம் நமக்கு உற்சாகத்தையும் வலுவையும் அளிக்கும். இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் எப்படி தன் சிலுவை பயணத்தை செம்மையாக செய்து முடித்தார் என்பது நமக்கு நல்ல முன்மாதிரியாக அமையும். அவரே நம் இலக்கை நோக்கி கவனமாய் ஓட வேண்டும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். வசனம் 1. ஒவ்வொருவருடைய ஓட்டப்பாதையும் வெவ்வேறாகவே இருக்கும். ஒருவருக்கு வரும் தடைகள் அல்லது அனுபவங்கள் இன்னொருவருக்கு இராது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று கேட்டுக்கொண்டு நிற்க முடியாது. தேவன் நமக்கு எத்தகைய பாதையை நியமித்திருக்கிறாரோ அதை முழு மனதோடு பொறுமையாய் ஏற்றுக்கொண்டு இடர்பாடுகளை சகித்து கொள்ள வேண்டும். சிலர் வாழ்வில் சோதனைகள், சிலர் வாழ்வில் வேதனைகள் அதிகமாய் இருக்கக்கூடும். ஒவ்வொன்றையும் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை தேவன் பார்ப்பார். கிறிஸ்தவ ஓட்டத்தில் வெற்றி பெறுபவர் ஒருவர் அல்ல, எல்லாருமே வெற்றி பெற முடியும். கிறிஸ்தவ ஓட்டத்தில் வெற்றி பெறுபவர் ஒருவர் அல்ல, எல்லாருமே வெற்றி பெற முடியும். தீர்மானம். என் வாழ்க்கை ஓட்டத்தை இயேசுவினால் இனிமையானதாக ஆக்கிக்கொள்வேன்.